இலங்கையின் சுதந்திரம் 1948 ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் இலங்கை நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகும். இந்த நாளில்தான் இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுயாட்சி நாடாக அறிவிக்கப்பட்டது. அப்போது இலங்கை சிலோன் என்ற பெயரில் உலகிற்கு அறியப்பட்டது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்கள் முதலில் இலங்கையை அடைந்தனர். அதன் பின்னர் டச்சு மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சிகள் தொடர்ந்தன. குறிப்பாக 1815ஆம் ஆண்டு முதல் முழு இலங்கையும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள் வந்தது. இதனால் இலங்கை மக்கள் நீண்ட காலம் வெளிநாட்டு ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்வி, நிர்வாகம், பொருளாதாரம் போன்ற துறைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இலங்கை மக்களின் அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. நாட்டின் முக்கிய முடிவுகள் அனைத்தும் வெளிநாட்டு ஆட்சியாளர்களால் எடுக்கப்பட்டன. இதற்கு எதிராக இலங்கையில் தேசிய சிந்தனையும் சுதந்திர உணர்வும் மெதுவாக வளரத் தொடங்கியது. கல்வி அறிவு பெற்ற தலைவர்கள், பத்திரிகைகள் மற்றும் அரசியல் அமைப்புகள் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தன. மக்கள் மத்தியில் சுயாட்சி குறித்த விழிப்புணர்வு அதிகரித்தது. டொன் ஸ்டீபன் செனநாயக்கே இலங்கை சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவராக விளங்கினார். அவர் அமைதியான முறையில் பிரிட்டிஷ் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுயாட்சியை பெற முயன்றார். அவரது தலைமையிலேயே சுதந்திரம் கிடைத்தது. 1948 பிப்ரவரி 4ஆம் நாள் இலங்கை பிரிட்டிஷ் காமன்வெல்த் அமைப்பின் கீழ் ஒரு சுயாட்சி நாடாக அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் இலங்கையின் முதல் பிரதமராக TS செனநாயக்கே பதவியேற்றார். இது இலங்கை மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளித்தது. சுதந்திரம் பெற்ற பின் இலங்கை தனது அரசியல் அமைப்புகளை உருவாக்க தொடங்கியது. நாட்டின் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவை உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் வந்தன. இதனால் நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதை திறந்தது. ஆரம்பத்தில் நாடு சிலோன் என்ற பெயரிலேயே இருந்தது. பின்னர் 1972ஆம் ஆண்டு நாட்டின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இலங்கை என மாற்றப்பட்டது. அதே நேரத்தில் முழுமையான குடியரசு அரசாகவும் இலங்கை அறிவிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு இலங்கை பல சவால்களை எதிர்கொண்டது. இன, மொழி, பொருளாதார பிரச்சினைகள் உருவானாலும் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக தன் அடையாளத்தை உலகிற்கு காட்ட இலங்கை முயற்சி செய்தது. இன்று பிப்ரவரி 4ஆம் நாள் இலங்கையில் தேசிய சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் மற்றும் மக்களின் தியாகங்களை நினைவு கூறும் நாளாகும். சுதந்திரம் என்பது ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் என்பதை இந்த நாள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது.